அந்த அளவுக்கு தமிழர்கள் என்ன முட்டாளாவா இருக்காங்க? அது கிடையாது. அதனுடைய நோக்கம் வேறு. அவர்களுடைய நோக்கம் என்பது இந்த மாதிரியான கல்விக் கொள்கையை கொண்டுவிட்டு வந்து ஏழை எளிய மாணவர்கள் எப்படி மருத்துவ கல்வி இன்னைக்கு வந்து படிக்க முடியாத ஒரு எட்டாத கனியாக மாற்றி இருக்கோ, அது மாதிரி நாளைக்கு வந்து ஐஐடி மாதிரியான உயர்கல்விகளை உள்ளேயே தமிழர்கள் நுழைய முடியாத ஒன்றை கொண்டுட்டு வர்றதா அவருடைய உள் சூட்சமம். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் இதுல நோக்கம். அதனால எதையுமே மேலோட்டமாக நாம் பார்க்காம கொஞ்சம் ஆழமாக படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐயோ ஐஐடி ஐயோ நம்மளாம் போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தை மாணவர்கள்ட்ட உருவாக்குறாங்க. அதையும் மீறி ஒருத்தங்க போனா ஐஐடிகள் என்னென்ன நடக்குதுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால தமிழர்கள் தாய்மொழி கொள்கை கல்வியை வந்து தன்னுடைய தாய்மொழி வழியாக படிப்பது என்பதுதான் ஆக சிறந்தது. இன்றைக்கு உலக அரங்கில் சீனா போன்ற நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் வந்து தன்னுடைய தாய்மொழியில தான் அந்த கல்வியை எந்த கல்வியா இருந்தாலும் படிக்கிறாங்க. ஆகவே அதுதான் நடைமுறைப்படுத்தணும். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த